சொல்லுங்க ஐயா. என்ன சொல்றீங்க? யாருங்க நீங்க? ஐயா நீங்க யார்? என்ன யாரு கேக்குறீங்க? யாருங்க நீங்க யாருன்னு நான் கேட்டேன். கேள்விக்கு ஒரு கேள்வி பதிலாகுமா? கேள்விக்கு கேள்வி பதில் பதிலாகுமா? ஐயா கேள்விக்கு கேள்விதான். இல்லங்க, எங்க இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? கேள்வி என்ன பதில்? என்னுடைய கேள்விக்கு என்ன பதில் நான் உங்களை கேட்கிறேன். என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? இல்லங்க, நீங்க வந்தீங்க, நான் எந்துக்கு இருக்கேன். நான் இருந்த வெள்ளம், நீங்க வந்த வெள்ளம். நான் கேட்கிறேன், நீங்க இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் தள்ளி ஆமா, நீங்க வந்து என்ன சொல்றீங்க? எடுப்பா. அப்படிங்க அப்பா ஒண்ணுக்கு என்னப்பா, நீ 3 கூட போயிட்டு வாப்பா, நான் பாத்துக்கிறேன். பாத்தியார 1 2 தான் போக முடியும். 3 எதுரா? அப்படி கிடையாது, 1 2 சேர்த்து போடா. 3 நீ என்ன சாப்பிடுற? எல்லாம் வாத்தியாரோட மகிமை. சரி வாத்தியாரே, நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. செய்ய பிள்ளை தேவனுக்கு நான் உட்காந்து எஞ்சி போக மாட்டேன். ஆமா, நீங்க எழுதுங்க, பேச்சு வராது. ஐயா நீங்க இங்க பேருங்க. ஐயா சொல்லுங்க, பேசுங்க. நான் யார் தெரியுமா? ஏங்க நான் யார் தெரியுமா? நீங்க என்ன பெரிய கவர்னரா? கவர்னர் கிடையாதுங்க. ஆனா என்ன பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றது? சரி அதெல்லாம் இருக்கட்டும், இது என்ன தலையில முளைச்சிருக்கு? தலையில முளைக்கலங்க. நெத்திய பாருங்க. நெத்திய பார்த்தா நெத்தியில என்ன இருக்குது? என்ன இருக்கு? ரத்தம் வருது. ரத்தம் வருதா? எங்க பாருங்களேன், ஜானாமல் வேணுதெல்லாம் கத்தலாம், கத்தாமல் கோணாமல் வாய் திறக்க கூடாது. பேச்சு பேச்சு பெரும் பூனை வந்தாங்க, கிழிச்சு கிழமை கிளப்பில்ல. யாகாவராயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டு இருக்காங்க. இனிய உலகாக இன்னாத தனியிருப்பு காய்க்காருந்து அட்டு இருக்காங்க. நட்டகல்ல தெய்வம் என்ற நாதம் ஒரு சுட்டியே சுட்டு சுட்டு சொல்ல வந்த வேதலாம். நட்டகல்ல பேசும்போது நாதம் உள்ளிருக்கே சுத்த சட்டு சட்டு கேச்சு வரை கட்டளை தூரம் மலர்கனி மாதற்கு கட்டளை தூரம் அறிவு இருக்காங்க. தீயினால் சுட்டப்பன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வலையின் இருக்காங்க. வயல்கால தாமரை விளக்காங்க, குண்டலம் முழுக குலவிற்குள் வைத்தோக்க தென்றி இழுக தேம்பி இனிது வர மருத வீட்டுக்கு மாதிரி சொல்வதற்கு இணங்க எழுதி பழக இருக்காங்க. எழுதி பார்க்கலாம். தகர சிலைட்டு இது 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 என்ன கேள்வி? பள்ளிக்கூடத்தில் அப்படித்தானே எழுதுவோம், அதுலதானே எழுதி பார்க்க முடியும். குறைகள் வருமையும் குலத்தை உண்மையும் நிறைய மருந்து ஓடி இளமை என்னலும் விரைசைக்குள்ள பேசுறாஜை அன்னைங்கின அமைவது இல்லையே சொல்லியிருக்காங்க. நேற்று ராத்திரி அம்மா தூக்கம் வச்சு சும்மா கட்டுப்படி கட்டுப்படி கட்டப்படி கட்டுப்படிதான் இருக்காங்க. ரொம்ப நல்லா பேசுறீங்களே. நீங்கள் தான் நல்லா பேசுறீங்க. இல்ல நான் படிச்ச வரைக்கும் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன். தெரியல, இந்த மாதிரி கதை தெரியல. எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. எனக்கு தெரியுது. இல்ல எனக்கு இது எங்க படிச்சே தெரியல. எனக்கு இது வந்து திருச்சி பைபாஸ்ல படிச்சேன். சரி இருக்கட்டும், போகுது. பார்த்தா நல்லா வந்து உட்காந்து பாரு. பார்த்தா அப்படிவா? சரி போகுது போகுது. நீல என்ன போகுது? என்னுடைய மான தேடி வந்தீங்க. என்ன மாடு? அழகிய மான், அற்புதமான மான். அப்படி மாடா? பாருங்க, மான சாதாரணமான மான் கிடையாது. கண்டவர் மான அப்படியே மயங்கரம். அப்படிப்பட்ட மானுங்க. அதோ தெரியுது பாருங்க, வெள்ளிமலை. எங்க தெரியுது பாருங்க. உங்களுக்கு என்ன தெரியுது? 2 கோயில் தெரியுது, ஒரு சீரியல் செட்டு தெரியுது. தாண்டி பாருங்க. அதை தாண்டி பார்த்தா ஒரு பொட்டி கடை தெரியுது. என்ன இருக்கு? அதை தாண்டி பார்த்தா ஒரு பொட்டி கடை தெரியுது. சரி, அதை தாண்டி பார்த்தா அதை தாண்டி பார்த்தா எங்க வாத்தியார் சொல்ற மாதிரி ஒரே இருட்டா இருக்கு. என்னங்க இல்லங்க, இருட்டா இருக்குதுன்னா அங்க ஏதோ ஒண்ணு இருக்குது பொருள். அப்படிதானங்க, கருமுன்னு இருக்கு. இருட்டா இருக்கு, நமக்கு கண்ணுக்கு புலப்படலாம். இல்லங்க, இருட்டா இருக்குது, அந்த ஏதோ ஒண்ணு இருக்குன்னு பொருள் நமக்கு தெரியும். அதுதானே, அதைத்தான் என் வாத்தியார் சொல்றாரு. இருட்டா இருக்குதுல, அங்க வந்து லைட்ட போடணும், லைட்டா போடணும். அதுக்குதான் வந்திருக்கேன். அதுதான் என்னுடைய வெள்ளிமலை. அந்த வெள்ளிமலை வரக்கூடிய வேட்டைக்காரன். சரி, வெள்ளிமலையில இருந்து வந்திருக்கேன். ஆமாங்க. இது என்ன மலை? இது வேலுமலை சாரல். ஆமா. என்ன துரத்தி வந்தீங்க? என்னுடைய அழகிய மான். மான. ஆமா. மான எங்க பாத்தீங்க? இங்கதான் பார்த்தேன். இங்க பாத்தீங்களா? அங்க பாத்தீங்களா? இங்கதான் பார்த்தேன். இங்கதான் பாத்தீங்க. ஆமாங்க. சரி, அங்க இருந்து இங்க வர்றதுக்கு காரணம்? மானை தேடி வந்திருக்கேன். அப்படி அப்படி இங்க மானை அடையணும். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மானை பார்த்து இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகிட்டா ஞான பெண்ணு. நல்ல திறமையா பேசுறேன்ட்டு. சரி, இங்கதான் பார்த்தேன். சரிங்க. இங்க வெள்ளிமலையில தானே இருந்தீங்க? ஆயிரத்து வெள்ளிமலை. இங்க வந்ததுனாலதான் மானை பாத்தீங்க. ஆமா. இங்க வந்த நோக்கம் என்ன? இங்க பாருங்க, எனக்கு தெரியும். எங்க படிச்சுக்காங்க, நிறைய படிச்சுக்காங்க. நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு கேட்கணுங்க. என்னங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகினா ஞான பெண்ணு. முதல்ல எங்க பாருங்க, எந்த பொருள் எந்த இருக்குங்கிற தெரிஞ்சுக்கணும். அதே தேடி போகணும். எனக்கு தெரியும், 5 வயசு இந்த மாதிரி என்ன எனக்கு தெரியும். இப்ப நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் அதை கேட்கல, நான் கேட்கறது புரியுதா இல்லையா? நல்லா புரியுது. வெள்ளிமலையில இப்ப நான் வீட்டுல இருக்கேன். வீட்டுல இருக்கீங்க, நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க. ஏன் என்னுடைய வீட்டுல இருக்கேன்? இப்ப உங்க வீட்டுக்கு நான் வரணும்னு வச்சுக்கோங்க. என்ன ஒரு காரணம் இருக்கும்ல. இப்ப ஒண்ணும் இல்ல,
ஒண்ணு ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, ஒரு சும நிகழ்ச்சி இந்த மாதிரி இருந்தா பத்திரிக்கை வைக்கணும்னு வரலாம். சரி. இல்லையா உங்கள்கிட்ட நான் கடை வாங்கணும்னு நினைச்சா ஒரு கடை வாங்குறதுக்கு உங்க வீட்டை தேடி வரலாம். சரி. இல்ல நீங்க என்கிட்ட கடை வாங்கியிருந்தா என் கடமை திருப்பி வாங்குறதுக்கு நான் இங்க வரலாம். சரிங்களா? மானை எங்க பாத்தீங்க? மானை இங்கதான் பார்த்தேன். இங்க என்ன? இந்த வேலிமலை சாலையில. வேலிமலையில சாலை ஓரத்துல இருந்தா வேலிமலையில வேலிமலை சாலை பார்த்தேன். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? நான் இந்த வெள்ளிமலை. நல்லா பேசியா எந்த நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் வர வெள்ளிமலை இருந்து வரேன். வெள்ளிமலை. ஆமா. வேலிமலைக்கு எவ்வளவு தூரம்? சுமார் 20 கால தூரம். 20 காலமா ஒரு காலத்துக்கு ஒரு 10 மைல் தூரம் வச்சுக்கல. ஒரு காலத்துக்கு ஒரு 10 மைல் இருக்கும். 10 மைல். ஆமாங்க. ஒரு மைலுக்கு எவ்வளவு தூரம்? இந்த பாருங்க, அது வந்து 3/4 கிலோமீட்டர். அதுக்கு பேசாதீங்க. முக்கா பாருங்க, நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு காதம் என்பது 10 மைல். அப்ப 200 மைல் தூரம் வந்திருக்கேன். வேற என்ன கேள்வி இருக்கு? சரி, 200 மைல்ல இருந்து வரீங்கல்ல? ஆமா. 200 மைல்ல இருந்து என்ன மைலுக்கு இங்க வரீங்க? என்ன மைலுக்கு இங்க வந்து? என்ன மயிலுக்கு அப்படி கேட்டது என்ன அர்த்தம்? என்ன மயிலுக்கு வரணும்? இப்படி கேள்விக்கே உண்டா? இல்லங்க, 200 மைல் தூரத்துல இருந்து இத்தனை மைலுக்கு வந்திருக்கீங்களே, பாருங்க எந்த மைலுக்கு வந்தீங்க? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. திரைக்கடல் நாங்க திரைனா அர்த்தம் திரையா? எது இது திரையா? இதுவும் திரைதான். சரி, ஆனா நீங்க சொல்ற திரை வேற. என்ன திரை என்றால் கடல் அலைகள் என்ற பொருள். கடல் அலைகள் அலையிருக்கு பாத்தீங்களா? அலைகள் அடிக்க பாத்தீங்களா? தென்கடல் வளாகம் பொதுமை என்று வெண்கலத்தை உருவேற்கும் பங்குகள கள்ள உலகு 9 நாளில் உடுப்போமா? திரை என்றால் உலகம். எங்க சொல்றேன்? இதுல படிச்சீங்க நீங்க? உண்மையாலுமே அகிலம் என்றா அக்கா அகிலம் அகிலம்னாலும் உலகம் தான். அப்ப திரை என்றால் திரை என்றாலும் உலகம் தான். சரி, திரைக்கடல் தான். திரைக்கடல்ங்கிறோம்ல, திரைக்கடல்னா என்ன? கடல்ங்கிறது வந்து கடல். சரி, திரைன்னா உலக கடல் தேடியும் திரவியம் தேடுங்கிறது அதோட முழு அர்த்தம். உலக கடல். அங்க கேளுங்க பொய்யான்னு. இருங்க, நான் கேட்கிறேன் போட்டேன். உலகத்துல நீர் எவ்வளவு இருக்குது, நிலம் எவ்வளவு இருக்குது? நீர் அதாவது கடல், நீங்க சொன்னீங்க கடல். நீர் வந்து 3 பங்கு, நிலம் 1 பங்கு. அப்படின்னா அதுக்கு அளவு இல்லையா? அளவு இல்லையா அதுக்கு? அதான் சொல்லிட்டல 3 பங்கு. 3 பங்கு இல்ல. உலகத்துல 71% வந்து நீர் பரப்பு தான். சதவீதம் கேட்டா சரி, நிலப்பரப்பு எவ்வளவு? நிலப்பரப்பு எவ்வளவு? 71% இது என்ன? சரி, அப்புறம் என்ன? 29%. 29. நிறைய பசிங்க, நல்லா பசிக்காரியா? நாங்களே என்ன சொல்றோம்? அப்புறம் நொக்க பாருங்க, சும்மா வந்திருக்கோம். உலகத்தங்க பாருங்க, 6 பெருங்கடல்கள் இருக்குது. உலகத்துல 6 பெருங்கடல்கள் இருக்குது. இப்ப அரபிக்கடல் இருக்கு, நம்ம மேற்க இருக்கல அரபிக்கடல், அது பெருங்கடல் கிடையாது. வங்காள விரிகுடா இருக்குதா, கிழக்கு இருக்குதா, அதுவும் பெருங்கடல் கிடையாது. ஆனா உலகத்துல 6 பெருங்கடல்கள் இருக்குது. தெரியுமா? என்னங்க இருக்கு? பசிபிக், ஒண்ணு இந்திய பெருங்கடல், அண்டார்டிகா பெருங்கடல், அரபிக் பெருங்கடல், இப்பெல்லாம் வந்து 6 வகை. இது என்ன பெரிய விஷயம்? நானும் புதுக்கோட்டையில 2 பெருங்கடல் வச்சிருக்கேன். என்னையா சொல்ற? ஒன்னு சமூகவள்ளி பெருங்கடல், இன்னொன்னு கௌசல்யா பெருங்கடல். வாங்க மாப்ள, அது ஒண்ணு பிரச்சனை. மாப்ள அங்க பாருங்க, நம்ம ஆளுதான். நீங்க எனக்கு தெரியுங்க. நீங்க யாரு? நீங்க யாரு தெரியுமா? ஏன் மாப்ள? சரிங்க சித்தப்பா. மாப்ளன்னு சித்தப்பான்ற முறக்கட்டவனே, நீ எனக்கு வந்து அத்தை மகன், நான் உனக்கு மாமே மகன். நம்ம 2 பேரும் நம்பியோட மகன் தான் நீங்க. அப்பனா நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பியா? அப்படி வா, அண்ணன் தம்பி இருக்க கேட்டேன். உங்களுடைய தங்கை வள்ளி இருக்கா இல்லையா? சகலபாடி வேற ஆளு. வாயா, உன் தங்கை வள்ளி இருக்கா இல்லையா? வள்ளிய பார்க்கணும். அவளை பாக்குற கதை நான் மான சும்மா சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாதா? நான் உங்கள்ட்ட சும்மா விளையாட்டுக்கு பேசினேன். நீங்க மான பாக்குறதுக்கு முன்னாடி, என் தங்கச்சியை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மாலும் ஒண்ணு இருக்கு. நம்மாலு இருக்கு. அந்த ஆளை மட்டும் கூட்டியாண்டு விட்டேன்னு சரி, இன்னைக்கு பாருங்க அப்படி சங்கு சங்குன்னு குதிப்பா. உள்ள போனா உள்ள அடிக்கிறாங்க.
வெளியில வந்தா வெளியில அடிக்கிறீங்க, நடுவுல நீங்க போட்டு அடிக்கிறீங்க. ஆனா என்னை புள்ளையா பெற்றதுக்கு லீலாவதி ராசப்பொண்ணு என்ன பாவம் பண்ணாங்களோ, அவங்க என்னை புள்ள பெற்றதுக்கு பேசாம செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிருக்கான். இல்ல இருக்கட்டும், இந்த கீர்த்தி சொல்லுவான். இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா, இல்ல இல்லன்னா கவட்டக்குள்ள கைய வச்சு அவங்க படுத்திருக்கலாம் என்ன. ஆனா என்னைய மட்டும் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. ஐயா வேடுவரே இங்க வாங்க, நாங்க 2 குத்து குத்துறோம். குடுக்கிற பிரச்சனை இல்ல இல்ல இல்ல, நாங்க குடுக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்க குடுக்கணும். இந்த நொரநாட்டிய மசெல்லாம் பேசக்கூடாது, நான் செய்கிற மாதிரி செய்யணும். பொறி ஏறினது புதுக்கோட்டை, இறங்கினது காரைக்குடி. ஏறினது புதுக்கோட்டை, இறங்கினது காரைக்குடி. ஏறினது புதுக்கோட்டை, இறங்கினது காரைக்குடி. போய்ப்பா. எதுக்கு அதோட போது ஜோலி முடிஞ்சு பாத்துக்க. ஒழுக்கமா பாடு, அசிங்கம் இல்லாம பாடு. நீங்க என்ன அப்படியே வளர்த்திருக்கீங்க? ஏன் வாத்தியாரு அப்படியே வளர்த்திருக்கீங்க? நீங்க சொல்லி கொடுத்த பாட்டுல ஒரு வரி மாறாம பாடுவேன். ஆமா 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 ஆமா. முன்னி 2 குலுக்குதடி. கொண்டை கொண்டையா? கொண்டை 2 குலுக்குதடி. I'm sorry. சாரியா? இல்ல இல்ல, I am sorry. கொண்டை 2 குலுக்குதடி, கொண்டை பூ மாறுதடி. நல்லா பாத்துக்கணும். ஏவர் ஆகல ஒரு சாணி திருச்சி போயிடும். வாத்தியாரே சொல்லிருங்க. சொல்லுங்க வாத்தியாரே. டேய் வாத்தியாரே வாத்தியாரே. ஆகணும். தர இருப்பாங்கல. உன்னை புழக்க போறமா இருக்கு. ஐயா வாங்க, நீங்க கொடுங்க. ஒரு ஆசை. எங்க போனாலும் ஒண்ணு தேடி நாக்க பின்னால போகும். எங்க போனாலும் ஒண்ணு தேடி நாக்க பின்னால போகும். என் வந்தாலே நீ வந்தாலே என் கண்ணோட காதல் தோணும். காதாகத கண்டே நடி கண்ணே எவ்வளவு நாளவா பச்சப்பாக நீரே பச்சாகுனி மாறாகி தேவி வந்தன பூசவா தந்தன. வரத்த சரக்கு பிடிவே வந்தவா உன் கண்ணோட தீவானி வந்தவா உன் காலோட நானே வந்தவா. அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா, நாங்க உங்களை தொட்டாவட்டு ஆமா பாத்தியாரே. நான் உங்க வளர்ப்பு சரி. 2 பேர்த்தையும் சொல்லிடுறேன். ஆமா. நான் ஆடுவேன், சரி. நான் ஜெயிப்பேன். வேடு வரணும் முடியுமா? முடியும்டா முடியும்டா. ஒரு வரவேற்பு கேட்டாரா இல்லையா? வரவேற்பு கேட்டாரா இல்லையா? ஆணி இல்ல உட்கார ஆட சொல்றேன். அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா, நாங்க உங்களை
மாமா உட்காந்து ஆடணும். வாயா அடியே மன நில்லுடா எப்படி அடிக்கிறானே அது மாத்தரவத்து கேருமா நாங்க புகழ தொட்டாமட்டும் பட்டு கேருமா போறேன் மாப்பிள்ளைங்க வாங்க என்ன தேவை இருக்கு வாங்க உங்களை சந்திச்சுட்டேன் என் தங்கச்சி தானே இந்த பிள்ளையை நீ சந்திச்சதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரொம்ப சந்தோஷம் அடுத்த காவலியா இருக்க என் தங்கச்சியை சந்திச்ச ஒட்டி தான் சந்திச்சிருக்க போய் கூப்பிடுங்க பாப்பா கூப்பிடுவ. ஆமா அம்மா ஏய் என்னடா தங்கச்சி அந்த அக்கா வேற இட்லிக்கு ஊற போட்டு பேசாம வெறுக்கு வெறுக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. குண்டத்திலே கோரலுக்கு கொண்டாட்டம் குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்தனமா பெண்கள் எல்லாம் வந்தாட்டம் வந்தாட்டம் குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா சந்தன பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் சந்தன பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் அழகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் அழகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா ஆடி பொழுது மேலே நிறைய மழை இருக்கிறது நாட்டை வெள்ள வழிய வழியாலே இருக்கிறது நீல வெளிகள் மயங்கி மயங்கி கதை படிக்கிறது ஒரு நினைவு வந்து மனதில் நின்று குரல் கொடுக்குது ஆடி பொழுது மேலே நிறைய மழை இருக்கிறது நாட்டை வெள்ள வழிய வழியாலே வெளிகள் மயங்கி மயங்கி கதை படிக்கிறது ஒரு நினைவு வந்து மனதில் நின்று குரல் கொடுக்குது புண்ணியம் செய்தேனே நான் செய்ததையே முன்னகை புரிந்தாதே பூங்கமலரே முன்னகை புரிந்தாதே பூங்கமலரே தன்னடங்கள் தாயத தலைவாணி வாழ்க பொன்னை பொருடு கொண்ட அழகினி வளர மக்கள் மக்களை இங்கு பெறணும் சொல்லுங்க சொல்லுங்க ஆடி பொழுது நிறைய நிறைய மழை வெள்ள மழை மழையாலே மயங்கி மயங்கி கதை படிக்கிறது ஒரு நினைவு வந்து மனதில் நின்று குரல் கொடுக்கிறது என்னடா இந்த ஆட்டம் ரொம்ப இருக்கு என்ன என்ன ஆட்டம் ஆட்டம் என்னது ஆட்டம் என்ன ஆட்டம் பாட்டம் எதுக்கு விட்ட எதுக்குடா விட்ட இன்னைக்கு இந்த வாகனம் வேணுமா என்ன காரணம் நம்ம இடத்துக்கு நேரம் அதெல்லாம் முடியாதுல்ல என்ன எது கூப்பிட்ட எதுக்காக என்ன கூப்பிட்ட முதல் கவலை நீ இருக்க இரண்டாவது கவலை தோழி இருக்கா மூன்றாவது கவலை நான் இருக்கேன் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன எதுக்காக கூப்பிட்ட எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிய என்ன காரணம் யாரும் வந்திருக்காங்களா என்ன காரணத்துக்காக என்ன கூப்பிட்ட எதுக்குடா கூப்பிட்ட ஆ? நீதான் சொல்லணும் நீதானே அண்ணன் முதல் கவலை நீதானே இருக்க அவ எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு வாழாம நிக்கிற சொல்லு என்ன இருமல் வருது உனக்கு வரேன்னு சொன்னா நீ வேற ஓடுற வேணாமா எதுக்கு வரல சொல்லு சொல்லுடா
சொல்லுடா. எதுக்கு கூப்பிட்ட? சொல்லு. என்ன காரணம்? நீ சொல்லுவ. நீ என்ன காரணம்னு சொல்லுவ. நீ எப்ப சொல்லணும் நானும் பாக்குறேன். சொல்லு. கேட்டோட பதில் சொல்லுன. நீ தங்கம்னு சொல்லுவ, தங்க குட்டின்னு சொல்லுவ. நான் கொரோனா கட்டி மாதிரி. ஆனா நானும் என்னென்னமோ கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கொரோனா குட்டிங்கிறதுக்கு மட்டும் எனக்கு விளக்கமே தெரியாம இருக்கா. சொல்லுடே. பதில சொல்லுல, பதில சொல்லு. மரமா நிக்கிற. இந்த செயின் கொலுசு இதெல்லாம் பத்திரம். எல்லாம் பத்திரம் பத்திரம். திருடர்கள் ஜாக்கிரதை. திருடர்கள் ஜாக்கிரதை. அதாவது திருடர்கள் நல்லவங்க. ஆமா. ஊர் பொதுமக்கள் சார்பாக அறிவித்துக் கொள்கிறோம். ஐயோ வா மச்சான் சொல்லு மச்சான். தோடு, கொலுசு, மூக்குத்தி இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பாத்து வச்சுக்கங்க. அப்பதான் மணி பர்ஸ். பாருங்க பக்கத்துல ஏதோ வச்சிருக்கீங்க. அத பாருங்க உங்க பக்கத்துல தான் நிக்கிறாரு. அடிங்க அடிங்க. அதான் களவாணி பேட. அத தண்டி போட்டுக்கியா? தண்டி. வா. ஐயோ அப்பா புள்ள செயின். ஐயோ குழந்தையும் திருடிடுவா. புள்ள பாத்துங்க. செயின். அப்பதாவோட செயினையும் பாத்துட்டுங்க. வந்து உட்காரு. நீ பேசாம இரு. என்னடா எனக்கு? டேய் நம்ம ஃப்ரெண்டாடா. ஒழுங்கா வீட்டுக்கு வந்துட்டேன். நான் அடுத்து டேய் ராமஜி. டேய் ஏடா சார் உன் ஃப்ரெண்டா? போடா நீயும் மண்டையும். அறிவு இல்ல. பதில சொல்லாத புள்ள கேக்குது. தப்புடா. சரி சரி சூப்பரா. வீட்டுக்கு வந்துட்டானா நாளைக்கு ஏய் அப்படியே கூட்டி போய் கொண்டுறா. என்னன்னு நீ சொல்ல வர? ஆமா. என்னதான் சொல்ல வர? எவ்வளவு நேரமா நானும் கேக்குறேன். ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க. இப்ப என்ன சொல்ல சொல்லுவியா? சொல்லுவியா மாட்டியா? கேக்குற இடியேன மரமா இருக்கிற. சொல்லு. சொல்லு பதில சொல்லு. இப்படி பதில சொல்ல போறியா? என்ன சொல்ற நீ? அங்க வரட்டி போறீங்க இங்க வந்து. நீ சொல்லுவ செய்ய மாட்டேன். புதுக்கோட்டையில போறா? சொல்லுவ செய்ய மாட்டேன். சொல்லுனே. இல்ல புரியுதா? இல்ல உனக்கு புரியுதா? நான் கேக்குறது உனக்கு புரியுதா? இல்ல என்ன கேக்குற? என்ன கேக்குறேன் அப்படின்னா எதுக்கு மரமாரி நிக்கிற இங்க வந்து அவர் யாரு? அண்ணே இல்லனே. முதல் கவலை நீ இருக்க. யார் இருக்கா? நீ இருக்க. ரெண்டாவது கவலை யாரு? மூணாவது கவலை யாரு? நாடகம் பார்க்கறான். மூணாவது கவலை நீ இருக்குமா? அப்ப எதுக்காக கூப்பிட்ட? அப்பா என்ன சொல்லி அனுப்புனாரு? அப்பா என்ன சொல்லி அனுப்புனாரு? அது எல்லாரையும் நெளிய முடிச்சிட்டு வீட்டுக்கு வாங்க. அண்ணே சொல்லுனே. காவலுக்கு போகணும். காவலுக்கு போக சொன்னாரு. முதல் கவலை யார் இருக்கா? அம்மா காவலுனா. ரெண்டாவது கவலை யார் இருக்கா? ரெண்டாவது காவல மூணாவது கவலை யார் இருக்கா? என் தங்கச்சி நீ. நான் இருக்கேன். இப்ப அப்பா என்ன சொன்னாரு? ஏண்டா எங்க அவன் தான் ஊருக்கு போயிட்டானே. அப்பா என்ன சொன்னாரு? நாரதர் வேஷ போட்டான். விடுங்கம்மா. ஏய், அப்பா என்ன சொன்னாரு? அண்ணே சொல்லுங்க நான் சொல்லுங்க கேளு. ஓடிரு. ஆமா. அப்ப நீங்க வந்து வாங்க. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா என்ன முதல் கவலை யார் இருக்கா? அப்பா என்ன சொன்னாரு? அதான் சரி. இரு, நான் முதல் சொல்றேன். கவலை யார் இருக்கா? முதல்ல அவர் யார் சொன்னா? யார் இருக்கா? யார் இருக்கா? ஆ? ஆ? நீங்க வாங்க. ஐயா இது நாடகமா இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிடல். இருக்கட்டும்ண்ணே. என்ன விஷயம்? ஆமா நம்ம இடத்திற்கு கொத்தனார். கொத்த நடத்திருக்காரா? எந்த ஓட்டை அடைக்க? இல்ல இல்ல வேறு வந்து வேடுவரா? எதுக்கு வந்தாரா? அவன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்காரு. என்ன பிடிக்கும்? என்ன ஏதோ ஒரு மொழி. எதுக்கு வந்து காட்டுகாது? வந்திருக்காரு. எதுக்கு வந்து மான் தெரிவி சொல்லியா? எப்பா உன் கையில கத்துப்பா. மான் தேடி அப்ப மாடு தேடி வந்திருக்காரு. மான தேடியா? மான தடிச்சுட்டாரா? ஒண்ணு டாடி கேக்குது. ஏமா நீ மைக்க தம்பியமா இடம் இல்லையா? இன்னைக்கு இருக்குமா? இன்னைக்கு இருக்குமா? சொல்லுங்க. இல்ல நீ வா. கேளு. நில்றி. ஏய் மான தடிச்சுட்டாரா? அங்க பார்த்து சொல்றி. ஐயோ, தொலைச்சிட்டாராங்க. இருக்கு பிடிக்க சொல்லு. என்னப்பா இங்க இருக்கு பிடிக்க சொல்லு. நான் அப்படி சொல்லிட்டு சங்கத்துல 20,000 ரூபாய் அவதான். இங்க இருக்கு பிடிக்குதா? அம்மா இங்க இருக்கா பிடிக்க வந்திருக்காரு. என்ன இருக்கு? எப்படி அழகிய இருக்கு? கேளு, அவங்க என்ன இருக்குன்னு கேளியா? என்ன இருக்கு? என்னுடைய அலட்சியமா கேட்க சொல்லியா? நீ கைய மயிர அங்கிட்டு நீட்டு. நான் சொல்ற மாதிரி கேளுங்க. நீ நீட்டு வா நான் நீட்டு அடிப்பாங்க. அப்ப போ. அழகிய மான் எங்க இருக்குன்னு சொல்லு. அழகிய மான இங்க இருக்கா? அழகிய மாடு இங்க இருக்கு. இல்லையே. அழகிய நான் எங்கடா காட்டேன் நானு? யார் இவர ஒரு ஆர்வ கோளாற புடிச்சு கூட்டி வந்திருக்கீங்க? அவர் மானை என்ன பண்ண போறேன்னு சொல்றாரு. மானே டேய் தள்ளி நில்றீங்க. அந்த மானை ஏய் சீவாட்ட எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏய் குட்டி ஒண்ணு. அவ அந்த மானை கட்டி பிடிக்க போறாரா? கட்டி பிடிக்க போறாரா? ஏய் மானை நீ பாத்தியானே? நீ பாத்தியாடி? பார்க்கணுமா? அவர்ட்ட கேளு. பாத்தீங்களா? நம்ம ரெண்டு பேரும் ரூம் பார்க்கல. பாக்கலையில. ரெண்டு பேரும் பார்க்கலைல. அப்புறம் மானை தேடி வந்தாருன்னு சொல்லிட்டு இருக்க? அவர்தான் சொல்றாரு. அவர் சொல்லி நீ கூட்டி வந்திருக்கியா? ஆனா நெளிவு முடிச்சு என்ன அனுப்புற மாதிரி முடிவு இல்லை. என்னடே?
இருக்கட்டும். நான் கேட்டேன், மானை பார்த்தேன் என்று சொன்னார். நான் கூறினேன், என்ன கூப்பிடுன? நான் எவ்வளவு சுத்த தமிழ்ல பேசுறீங்க. சொல்லு. நான் பார்த்தேன் அந்த மானை. அவர் பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். நீர் பார்த்தீரா? நீர் பார்க்கல. ஆகாயத்தை பார்த்தீரா? இருத்தா பேசாம டைலாக மறந்துனே. நாங்கள் இருவரும் இந்த மானை என்ன இருவரும்? ஏய் வாயிரும் போ. போ போ. நீ சொல்லுவ போக மாட்டேன். என்ன சொல்லு? அடிக்க வந்தீங்க. என்ன வசனம் சொல்லு. இருமா போல. ஒப்பிக்க வேணாமா வந்து? ஒப்பி பேசு. எதுக்காக? அம்மம் ராஜா எப்படியா காப்பாத்துப்பா சாமி. நீ இருந்தா கேளு. இது என்ன போனவங்க வசனமே மக்கத்த போயிட. வசனம் பேச துப்பு இல்ல. சொல்லு. படிச்ச என்ன படிச்ச வாத்தியாட்ட? என்னென்ன படிச்ச வாத்தியாட்ட? வாத்தியார் தண்ணியா போட்டு படிச்சுட்டாங்க. நான் எங்க படிச்சேன்? அப்ப எதையாச்சும் படிச்சிருப்பேன் சொல்லு. மானை பார்த்தீர்களா என்று கேட்டீர்கள். இந்த மானை பேசாம இருமா. சொல்லு. என்ன எல்லாம் நாரதரும் அப்படிதான் சொல்றாரு, பேசாம இருமாடா. அப்ப பேசாம இருக்கிறது எனக்கு 5000 கொடுத்துரு. அப்ப நான் பேசாம இருக்கவா? நான் போயிருவா. நீ என்ன சொல்ல வர? இப்ப பேசாம இருக்குன்னு நான் பேசாம இருக்கிறது எனக்கு கொடுத்துருக்காங்க. தகுதி ஊமையா? தகுதி ஊமையா? நான் பேசுறது விடிய விடிய பேசுறேன். சொல்லு. ஏடா நீ எப்படி ஊரோட இருக்க? எப்படி ஊரோட இருக்க? ஏன் தூக்கு போட தூங்கவா? இல்ல நீ போய் இன்னொரு போயிருக்கா? நான் போனதான் மணி என்ன ஆச்சு? அடிக்க வராங்க. மணி என்ன ஆச்சு? சரி என்ன மானை பார்த்தாரா? சொல்லிட்டு போய் தோற.